இது வந்துட்டு நான் பட்டனால சொல்றேன். நம்ம வீட்ல எல்லாருமே நம்மள மாரி பசங்களுக்கு சொல்லுவாங்க இந்த மாரி, இந்த விஷயம் பண்ணாதப்பா, பண்ணா இப்படி நடக்கும்" அப்படின்னுவாங்க. நம்ம என்ன நெனைப்போம் நம்ம வயசுக்கு, ஓகே பட்டு திருந்திக்கலாம் அப்படின்னு. நானும் அந்த மாரி தான். எங்க வீட்ல ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்க மாட்டேன். பட்டா தானே எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் போய் கேதர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு வருவேன். செம்மையா வாங்கிட்டு வருவேன். அது ஒரு விஷயம். ஸோ இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யார்கிட்டயும் ஷோ ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேசிக்காவே அது ஒரு நார்மலா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஷோ ஆஃப் பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எதுக்கு நம்ம ஷோ ஆஃப் பண்ணணும்? ஆக்சுவலா நம்ம சேலரி 15,000 நம்ம அதுவே கம்மி. அதிலேயே நெறைய ப்ராப்ளம், அதுவே கன்ஃப்யூஷன் இருக்கும். ஸோ இந்த மாரி டைம்ல நம்மளுக்கு ஷோ ஆஃப் அப்படின்றது நம்ம யோசிக்கவே கூடாது ஆக்சுவலா. ஏன்னா நான் வந்துட்டு 16, 17,000 வாங்கிட்டு இருந்தப்ப என் சேலரி 17,000 தான். பட் ஏதோ என்ட்ட கோடி கணக்குல இருக்க மாரி கண்டத ஆர்டர் பண்றது, கண்ட ட்ரெஸ்ஸஸ வாங்குறது, இது ஆஃபர்ல இருக்கு. இத வாங்குறது, அத வாங்குறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிருவேன். என் சேலரி 15,000 நான் என்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி தெரியுமா இருக்கும்? 30,000 சம்பாதிக்கிற ஒரு ஆளோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் தெரியுமா? அந்த மாரி. இந்த எக்ஸ்ட்ரா 50,000 எப்படி வருது? அங்க, இங்க, அங்க, இங்கன்னு காசு வாங்கி, என்னோட லைஃப் ஸ்டைல நான் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இது இன்வெஸ்ட்மென்ட்னே சொல்லலாமான்னு தெரியல. கண்ட இத வாங்குறது, கண்ட இத பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட சேலரி 15,000 அப்படின்னா, அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க.